வேலன் சீரியல்ல இப்போ அட்டகாசமான அதிரடியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. விசிஎன் சுத்தமாக போக மாட்டேது. பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து முட்டிகிட்டே இருக்கும். நம்ம வேலன்ட்ட வந்து பேசணும்னு முடிவெடுக்கிறாங்க. நம்ம வள்ளி அப்பாடா நினச்ச காரியம்லாம் நடந்துருச்சுப்பா, இனிமேட்டு வந்து தாலி கட்ட வேண்டியது தான் பாக்கிங்கிற மாதிரி வேலன் வந்து அதிரடியாக வந்து யோசிக்கிறாங்க. கடைசி நேரத்தில் வந்து இப்படி ஒரு கலாட்டா பண்ணுவோன்னு நினச்சி கூட பார்க்கலடா. நம்ம நினச்ச மாதிரியே எல்லாமே வந்து நடந்துருச்சு. இனிமேட்டு வள்ளி காலத்தில் நல்லபடியாக வந்து அவளுக்கான வாழ்க்கையை வந்து அமைச்சு கொடுக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லி முத்தியாலேருந்து எல்லாரும் யோசிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து வெளில வந்து வராங்க. ஓ, இவங்கெல்லாம் திட்டம் போட்டுட்டு தான் இருக்காங்களா? சரி, முதல்ல வந்து நம்மளோட மனசில் இருக்கிற அபிப்பிராயத்தை வந்து சொல்லுவோன்னு சொல்லிட்டு அப்படி கேஷுவலாக வந்து ரூம்குள்ளே வந்து வராங்க. இது எல்லாத்தையும் வந்து ரேணுகா வந்து பார்க்குறாங்க. ஐயோ, இவ வேற வந்து எப்படி யோசிக்கிறான்னு தெரியலையேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வள்ளிக்கிட்ட வந்து நம்ம தனியாக பேசணுங்கிற மாதிரி ரேணுகா வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. வள்ளி வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. டேய், நீ எதுவும் திட்டம் போட்டு எதுவும் இடக்க முடக்க எதுவும் பண்ணாத, அவளை தான் சொல்ல முடியும். என் வாழ்க்கை ரஞ்சித் கூட தான் நான் முடிவு பண்ணிட்டேன். எப்படி மேடம், நீங்கள் முடிவு பண்ணாலாம் நடக்குமா? கடவுள் என்ன முடிவு பண்ணியிருக்காருன்னு தெரியலையே. ஏய் வேணாண்டா, அவளை தான் சொல்லுவேன். நீ என் கழுத்தில் தாலி கட்டிடாத, அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும்போது, சரி மேடம், எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், ஐயாவை மீறி என்ன மேடம் பண்ண முடியுங்கிற மாதிரி நக்கலடிச்சு பேசிட்டு அவங்க மட்டுக்கும் போகிறாங்க. ரூமுக்கு வந்து வந்துடுறாங்க. வேலைன்னு எப்படி இருந்தாலும் நம்ப முடியாது. இப்போ என்ன பண்ண முடியும் ஏது பண்ண முடியும் தெரியாமல் தடுமாற்றத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம வள்ளி வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் வந்து கேஷுவலாக வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரேணுகா வள்ளிக்கிட்ட பேசி நம்ம இந்த கல்யாணத்தில் என்ன மாதிரி மலை நிலைமையில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே வள்ளியை பார்க்குறதுக்காக ரூம்குள்ளே வந்து வராங்க. வள்ளி, நீ என்ன நிலமையில இருக்க? நான் இப்போ கூட வந்து வேலன் ரூம்லேருந்து வந்ததை கூட நீ பார்த்துருக்கலாம். உனக்கு சந்தேகம் வரதான் செய்யும். என் பேச்சை கேட்டுட்டு தான் வேலன் வந்து இப்படி பண்ணுறானான்னு. ஆனால் அப்படியெல்லாம் இல்லை ரேணுகா. உனக்கு நல்லபடியாக வந்து கல்யாணம் வந்து நடக்கும். என்னோட ஹஸ்பண்டுனா அது இப்போதைக்கு ரஞ்சித்து தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது என்ன இப்போதைக்கு? எப்போதுமே வந்து ரஞ்சித்து தான், போதுமா? நீ சந்தேகப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. அப்போனா எனக்கு சத்தியம் பண்ணி தாங்க, நீங்கள் வேலனை வந்து ஏற்றுக்க மாட்டீங்களே? நீங்கள் ரஞ்சித்தோட சேர்ந்து வாழ்கிறதுக்கு சம்மதம் தானே அப்படின்னு சொன்னோன்னே, சம்மதம் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது எல்லாமே வந்து வேணும் தான் வந்து வேலன் வந்து பண்ணிகிட்டு இருக்காப்புல. என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு துளி கூட அவருக்கு வந்து ஆசையே கிடையாது. அவர் உங்கள் கழுத்தில் தான் தாலி கட்டணுன்னு நம்பிக்கையோடு இருக்காப்புல. எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரில. கடைசி நேரத்தில் என்ன ஆக போகுதுன்னு தெரியாமல் என் வாழ்க்கை பார்த்தீங்களா, இங்கிட்டும் அங்கிட்டும் வந்து பந்தாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ரேணுகா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதான் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டல, உனக்கு கல்யாணம் நல்லபடியாக நடக்கும். இல்லாட்டாலும் நான் பண்ணி வைக்கிறேன் வேலன் கூட, போதுமா அப்படின்னு சொன்னேன். இப்போ தான் எனக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்குது. நீங்கள் ரஞ்சித்தை வந்து கல்யாணம் பண்ணிட்டு நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்து சொல்லிவிட்டு அப்படியே வந்து ரேணுகா மட்டுக்கு வெளியில் வந்து வராங்க. வள்ளி என்ன சொன்னா? வள்ளி வந்து இது மாதிரி கல்யாணத்துக்கு வந்து ரஞ்சித்தை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் தான் சொன்னான். ஆனால் எனக்கு வேலனையும் ஜானகி அம்மாவும் நினச்சா தான் பயமாக இருக்குது. எனக்கும் அப்படி தான் தோணுது. அவங்க ஏதாவது பேசி மனசை மாற்றிட்டாங்கன்னா நிச்சயம் வந்து வள்ளி வந்து மாறிடுவா. நம்ம ஏதாவது அதிரடியாக திட்டம் போடணும். ஆமாம், நீ வா நானும் வா, ஜானகி எங்கே இருக்காங்கிற விஷயத்த வந்து பார்ப்போம்னு சொன்னேன். ஜானகி வந்து ஒரு ரூம்லேருந்து வெளியில் வந்து வராங்க. அப்போன்னு பார்த்து இவங்க ஒரு கட்டையை எடுத்துகிட்டு அப்படியே வந்து நிற்கிறாங்க. நின்னோன்னு வந்து இது மாதிரி பண்ணுறாங்க. ஜானகி அம்மா வந்து உட்காந்துடுறாங்க. அப்படியே வந்து யாருக்கும் தெரியாமல் இவங்க 2 பேரும் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க ஒரு ஸ்டோர் ரூம் கூட்டிகிட்டு போனோன்னு வந்து அப்படியே வந்து கட்டி போட்டுறாங்க. அப்பாடா, ஜானகியால் இந்த கல்யாணத்தில் பிரச்சனை வரும்னு நினச்சேன். ஆனால் பிரச்சனை வராமல் போச்சு, அது வரைக்கும் சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க வேதநாயகியும். அந்த இடத்துல ரேணுகாவும் அப்படி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் நல்லபடியாக வந்து எனக்கான கல்யாணத்தை வந்து முதல்ல நடத்தி வைக்கணும் தான் நீங்கள் திட்டம் போட்டீங்க. ஆனால் வேலன் வந்து ஈஸியாக வந்து தசை திருப்பிட்டான். ஐயா மூலியமாக வந்து ஃபோன் அடித்து இது மாதிரி பண்ணிட்டான். இது எல்லாமே வந்து ட்ராமா தான். அவங்ககிட்ட நான் பேசி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வேதநாயகி வந்து சொல்கிறாங்க, வேலனோட ஐடியா திட்டம் எல்லாமே நமக்கு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா எப்படி இருந்தாலும் நீ வள்ளி கழுத்தில் வந்து தாலி கட்டுங்கிற மாதிரி வேலன்ட்ட வந்து சொல்லிகிட்டே இரு. அவன் நம்பிக்கையை வந்து நீ சம்பாரிச்சுக்கிட்டே இரு. அப்படி இருந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக அவனோட ஐடியாலாம் நம்மள்ட்ட சொல்லுவான். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஈஸியாக வந்து காய் நவுத்தி கல்யாணத்தை நல்லபடியாக நீ நினச்ச மாதிரியும் நாங்கள் நினச்ச மாதிரியும் நடத்தி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது, சரிங்க, நீங்கள் சொன்னது எல்லாமே வந்து வாஸ்தவம் தான், கண்டிப்பாக வந்து சிறப்பாக பண்ணிடலாங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து தர்மலிங்கத்துக்கு கால் பண்ணுறாங்க வேதநாயகி. உடனே வேதநாயகி கூப்பிட்டாங்கன்னு சொன்னேன், இங்கே வாடா தம்பினோட அந்த ரூமுக்கு வந்து வந்துடுறாங்க. என்னக்கா நடக்குது இங்கே? நானே வந்து ஜானகியை வந்து பத்திரமா வந்து எங்கேயாவது பார்த்துக்கணும் தான் நினச்சேன். அதுக்குள்ளே நீயே வந்து இது மாதிரிலாம் முடிவு எடுத்துட்டியா? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குக்கா அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. ஆமாண்டா தம்பி, நம்ம சும்மா விடக்கூடாது இல்லை. ஏன்னா ஜானகி ஏதாவது பேசினானா கண்டிப்பாக வந்து வள்ளி வந்து மனசு வந்து மாறிடுவா. வள்ளி மனசு மாறிட்டா வேலன் வந்து கல்யாணத்தை வந்து நிப்பாட்டணும் தான், ரேணுகா கழுத்தில் தாலியே கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இது மாதிரிலாம் வந்து யோசிச்சுட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது ரேணுகா வந்து வேலனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியே இருந்து அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுங்கிற திட்டம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு
நம்மக்கிட்ட வந்து சொல்லிடுவா. அதுக்கு தாண்டா வந்து யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, சூப்பர் ரேணுகா, நீ இது மாதிரி வந்து யோசிச்சேன்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஜெயிச்சிருவோம். இதே மாதிரி இரு. சரி சரி, நான் இனிமேட்டு இங்கே இருந்தால் மாட்டிப்பேன், நான் இந்த ரூமை விட்டு போகிறேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிவிட்டு அவங்க மாட்டுக்கும் வந்து போகிறாங்க. ரேணுகா வள்ளி வந்து அம்மாவை எங்கடா காணும்னு சொல்லிட்டு அந்த பக்கம் வர மாதிரி காட்டி எபிசோட் அதிரடியாக மாதம் முடிச்சிருக்காங்க.